வெல்கம் டு ULTRAMIND. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் ஃபீல் அப்படிங்கிற டேர்மை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் ஆனதுக்கப்புறம் டாக்டரோ இல்லை நம்மளை பார்க்க வரவங்களே கேட்பாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ பரவாயில்லையா அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறப்போ நம்மளை கேட்பாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. அதை எப்படி கேட்கலாம்னா, ஹவு டு யூ ஃபீல், ஹவு டு யூ ஃபீல்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு ரொம்ப தூக்கம் வரப்போ எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் ஸ்லீப்பி, ஐ ஃபீல் ஸ்லீப்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம லைஃப்பில் ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம அசிங்கப்படுற மாதிரியோ இல்லை அவமானப்படுற மாதிரியோ சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. இந்த எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் அஷேம்ட், ஐ ஃபீல் அஷேம்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம நிறையா மூவிஸ் பார்ப்போம். அதில் ஒரு சில மூவியெல்லாம் பார்க்குறப்போ பரவாயில்லையே, ஒரு நல்ல மூவி பார்த்த ஃபீல் இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியான மூவி பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி, இட்ஸ் அ ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸை அடையும் போது நம்ம பேரண்ட்ஸோ நம்ம டீச்சர்ஸோ சொல்லுவாங்க, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கரெக்டாக அதுக்கான வெற்றியை அடைஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்லலாம். இதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயத்த நம்மளே பண்ணிட்டோம்னா, என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது, நானே இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப், ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ஒரே குற்ற உணர்வாக இருக்குது, அன்றைக்கி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. இந்த எனக்கு ஒரே குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ புதுசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லையும் நம்ம எடுத்தோடனே அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஃப்ரீயாக பேசிட மாட்டோம், ஃப்ரீயாக கேட்க மாட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதாக இருந்தாலும் தயங்காமல் ஃப்ரீயாக கேளு, எதாக இருந்தாலும் தயங்காமல் ஃப்ரீயாக பேசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லையோ இல்லை டியூஷன்லேயோ டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு நமக்கு ஏதாவது டவுட்டுனா போய் கேட்காம கொஞ்சம் தயங்குவோம், கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் தயங்காமல் ஃப்ரீயாக கேளு, எதாக இருந்தாலும் தயங்காமல் ஃப்ரீயாக பேசு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த எதாக இருந்தாலும் தயங்காமல் ஃப்ரீயாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை ரிலேஷன்ஸ் வீட்டுக்கோ நம்ம போயிருக்கோம், அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப நம்மளால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ நம்மளை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, ஃப்ரீயாக இரு, கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஃபீல் அட் ஹோம், ஃபீல் அட் ஹோம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.